ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர். நாம் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கம் 1 பார்த்துட்டிங்கன்னா சூர்யா, அனுஷ்கா, விவேக், பிரகாஷ் ராஜ், மனோரமா, நாசர் அண்ட் விஜயகுமார் அண்ட் ராதாரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சு இந்த படம் வந்து சூப்பர் பாக்ஸ் ஹிட் ஆச்சு. அந்த பார்த்து டேரக்டர் பார்த்திங்கன்னா ஹரி, மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர், கலாநிதி மாறன் 10 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கம் 1 வந்து பிரகாஷ் ராஜ் வில்லனாக இருப்பார். சிங்கம் 1 கதை என்ன பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து பெரிய வில்லனாக இருப்பார். சிட்டியில் வந்து ஆள் கடத்திட்டு கொலை பண்ணுறது, இந்த பணம் காசுலாம் மாமூல் பண்ணுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு இந்த பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால நீ போயிட்டு சும்மா சைன் போய் வருவார். அப்போ வந்து சூர்யா இருக்கிற கிராமத்தில் போய் சைன் போய் வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவுக்கும் பிரகாஷுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்கு வருவார். சூர்யா வந்து சிட்டிக்கு வர வச்சு சூர்யா வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் வந்து சூர்யாவை கொன்னாரே இல்லையா, இதுதான் சிங்கம் 1 கதை. சிங்கம் 1 பார்த்திங்கன்னா பாட்டும் சரி படமும் சரி, ஸோ எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதை தொடர்ச்சி வந்து சிங்கம் 2 எடுத்தாங்க. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4க்கு வந்து ஹரி தான் டேரக்டரு. ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு வந்து ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பிக்சர் தான் அந்த படத்துக்கு வந்து சிங்கம் 2க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் தான் பார்த்துக்க மியூசிக் டைரக்டரு. சிங்கம் 2 யார் நடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா சூர்யா, அனுஷ்கா மோத்வானி, மட்டு ராஜேந்திரன், சந்தானம், டேனி. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாரவி, விஜயகுமார் இவங்க மிகப்பெரிய பட்டாலுமே நடிச்சிருந்தாங்க படத்தில் வந்து சிங்கம் 2ல். சிங்கம் 2ல் வந்து சுவரினா பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்தில் கற்றுவங்க அணுகுண்டுலாம் தயாரிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து கூண்டோட வந்து கடிப்பிட்டு வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூர்யா வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியாரே போவார். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை யார் இருக்காங்கன்னு தான் நடக்குது தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் கமிஷனர் போலீஸாக ஆப்பார். போலீஸில் லாட்ஜ் எடுப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனுஷ்கா மோத்வானிக்கு வந்து சிங்கம் 2 வந்து இறந்து போயிடுவாங்க. சிங்கம் 2 வெற்றிக்கு அப்புறம் வந்து சிங்கம் 3 எடுத்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு டேரக்டர் ஹரி தான். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பார்த்துக்க மியூசிக் டைரக்டரு. ப்ரொடியூசர் யாருக்கு பார்த்தீங்கன்னா கேஇ ஞானவராஜ் வந்து பார்த்துக்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை யார் நடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா சூர்யா, அனுஷ்கா, சூரி, ராதாரவி, நாசர் மிகப்பெரிய பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. சிங்கம் 1 சரி, சிங்கம் 2 சரி விவேக் இருப்பார். சிங்கம் 3 இருக்க மாட்டார். அதேமாதிரி சிங்கம் 1 இந்த மனோரமா, சிங்கம் 2 3 வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 3 வந்து மனோரமா இறந்து போயிடுவாங்க. அதுக்கு வந்து சிங்கம் 3 வந்து காட்டியிருப்பாங்க. சிங்கம் 3 வந்து சுவரினா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டுப்போன மாத்துக்களை வந்து குப்பை தள்ளி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாசிக்கிற காற்றுனால படிக்கிற பள்ளிக்கு வந்தீங்களா இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு யார் காரணம், இந்த கொலை பின்னாடி இருக்க மர்மம் என்ன, அது கண்டுபிடி கமிஷனர் போலீஸும் வருவார். ஸோ அவரும் சுட்டு கொலை பண்ணுறாங்க. இந்த கொலைக்கும் சரி நிறைய பேர் இறந்த ஸ்கூலுக்கு பசங்களும் சரி இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இந்த கொலை யாரை இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் சூர்யா வருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா, சுத்திகாசன், அனுஷ்கா, சூரி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க சிங்கம் 3ல். சிங்கம் 3 வந்து ஒரு சூப்பர் ஹிட்டுங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 1 வந்து பிளாஸ்ட் பை ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் 2, சிங்கம் 3 வந்து சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ அதை தொடர்ச்சியாக வந்து சிங்கம் 4 எடுக்க போகிறாங்கன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து ஹரி தான் டேரக்ட் பண்ணிக்கிறாரு. மியூசிக் டேரக்டர் யாருன்னா ஒரு அஃபீஷியலாக வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அனிருத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிங்கம் 4ல் வந்து சிங்கப்பூரில் வந்து ஹரி தான் டேரக்டர், மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சிங்கப்பூருக்கு வந்து யார் வெயிட் பண்ணி கீழே கமெண்ட் சொல்லுங்கள்.